வணக்கம் நேர்களே, இது உங்கள் டிஇடிஎன் சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஆடிஷன்ஸ் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போது அடுத்த டீம் ரவுண்ட்ஸ்க்கு என்ட்ரு ஆக போகிறோம். இந்த ரவுண்ட்ஸ்லேருந்து வி ஹேவ் எலிமினேஷன்ஸ். ஸோ பசங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாடுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் த எபிசோட் 1 ஃபார் சேட் சாங் தீம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜஸ்மிதா சிவரூபன் and நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3. சரி, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னப்பா சத்தத்தே காணல? நல்லா இருக்கிறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்கன்றதை கைத்தட்டில் ஒருக்கா காட்டுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ டிஇடி சிங்கர் ஜூனியர் சீசன் 1 சீசன் 2 என மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்து இப்பொழுது நாங்கள் சீசன் 3யும் தொடங்கி இருக்கின்றோம் என்றால் அது கண்டிப்பாக எங்களை ஊக்குவிக்கும் மக்களின் ஆதரவாலும் அன்பாலும் மட்டும்தான். டிஇடியின் ஒரே நோக்கம் திறமை இருந்தால் போதும், இளையோர்களை அழகுபடுத்தி அவர்களுக்கு மேடை வாய்ப்புகளை கொடுத்து மெருகூட்டி அழகு பார்ப்பார்கள். அந்த வகையில் இன்று நிறைய குட்டீஸ் பாடுறதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். எப்படா நாங்கள் பாட போகிறோம்னு எக்ஸைட்டடாக இருக்கணும். ஆனால் அதுக்கு முன் ஜட்ஜஸ் இல்லாமல் காம்படிஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் we're going to introduce the judges. ஓகே, முதலாவதாக Shagana Viswanathan is a musician who has been a part of the Toronto music scene for more than 2 decades. She completed her Carnatic vocal அரங்கேற்றம் in 2012. Western classical music என்றால் இவருக்கு மிகவும் பிடிக்கும். 3 வயதிலிருந்து மேடைகளில் பாடத் தொடங்கிய இவர் KS சித்ரா, கார்த்திக், விஜய் பிரகாஷ் போன்ற பல மேதைகளுடன் பாடியதுடன் பி சுஷீலா மற்றும் AR ரஹ்மான் ஆகியோர் முன்னிலையிலும் பாடிய பெருமை இவருக்குண்டு. So let's welcome Shagana Viswanathan on stage with a huge round of applause. ஓகே, அடுத்ததாக யாழ் பல்கலைக்கழக நுண்கலை பிரிவு பன்னிசை கலா வித்தகர் ஷியாமலா சாந்தபவன் அவர்கள் கனடாவில் தற்போது மியூசிக் ஆசிரியராக வோக்கோ மற்றும் பன்னிசை ஆகியவற்றை கற்பித்து வருகிறார். இவரை வருகவென வரவேற்பதில் எங்களுக்கு மிக்க பெருமை. அடுத்ததாக 4 வயதிலிருந்து திரு நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களிடம் இசை கற்ற இவர் பல பிரமாண்ட மேடைகளில் சென்னையில் பாடியுள்ளார். He also holds a doctorate degree in chemistry from France. பிரான்சில் கர்நாடிக் மியூசிக் வகுப்புகளை நடத்திய இவர் இப்பொழுது கனடாவிலும் தனது திறமைகளையும் பெருமைகளையும் நிலைநாட்டி வருகிறார். So let's welcome Ram Balasubramaniam on stage with a huge round of applause. ஓகே, 3 ஜட்ஜஸுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களும். ஸோ எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அண்ட் இந்த ஷோ நீங்கள் அடுத்த தான் கேட்க போகிறீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கம்மிங் இன் அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் ஏதாவது ஷேர். ஸோ இந்த ஷோ ஒரு வெற்றிகரமாக 2 சீசன் சூப்பராக முடிஞ்சுது. இப்போ 3வது சீசன். ஸோ ஹானர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. And thank you so much TET and Raji Aunty for inviting us, and so happy to be a part of this show. And yeah. Okay, thank you. So உங்களுக்கும் சித்திர வருட புது வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் இந்த ரவுண்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க கான்டெஸ்டன்ஸ்கிட்ட இருந்து? ஆடிஷன் முடிஞ்சாச்சு. ஸோ குட் நியூஸ்னால் எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி அ ரியல் காம்படிஷன். ஸோ கண்டிப்பாக ஸ்ருதி, தாளம் அண்ட் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அண்ட் உச்சரிப்பு இதெல்லாம் ஒரு மேஜர் பார்ட் இந்த காம்படிஷனில் ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறது. அண்ட் வீல் பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர் இந்த வெரி பிகினிங், நோ ஃபேவரட்டிசம். அண்ட் யாருக்குமே எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, இந்த காம்படிஷன் இஸ் அ காம்படிஷன். ஸோ யாருமே we are not going to give any extra marks or anything. So unless and until they are going to perform really well. ஸோ அது நாங்கள் really we are going to stress this season. And ஏன்னா we want quality music and quality person to be selected and go for the finals. ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. And you have to really practice well and you need to give us good karaoke and good presentation of the song as well. ஓகே, ஸோ நான் கேள்விப்பட்டதில் காஸ்டியூமுக்கும் மார்க்ஸ் இருக்குன்னு கேட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எவ்வளோ மெனக்கெடுறீங்க, ஹவு மச் யூ ஆர் இன்வால்வ் இன் திஸ் ஷோங்கிறத நாங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி அசஸ் பண்ண போகிறோம்.
அண்ட் another குட் நியூஸ் என்னென்னா இந்த ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி இன் கேஸ் இஃப் யூ கம் டு த ஃபினாலே டெஃபினெட்லி தீஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆர் கோயிங் டு பிளே அ வைட்டல் ரோல் தான். என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ தட்ஸ் கோன் கான்ஸ்டிடியூட் சம் பர்சன்டேஜ் இன் த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதை மனசில் வச்சுட்டு எவ்ரி ஒன் ஷுட் பி ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் தட். ஏன்னா அதில் பாயிண்ட்ஸ் குறைஞ்சி இன் கேஸ் ஃபினால் அது தட் டிபெண்ட்ஸ் லைக் யார் முன்னாடி நல்லா பண்ணுறாங்களோ. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ ஆர் ஸ்கோரிங் இன் ஈச் அண்ட் எவ்ரி லெவல்ஸ். ஸோ அது நாங்கள் ரியலி ஸ்ட்ரிக்டாக பார்க்க போகிறோம். அண்ட் உடை ஆஸ் ஜஸ்மிதா மென்ஷன் எவ்வளோ அழகாக அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபார் ஒரு ப்ராப்பரான ஒரு காஸ்டியூம் இல்லாதது. ஸோ வி ஆர் ரியலி ஃபோக்கஸிங் ஆன் தட் திஸ் டைம். ஸோ ப்ராப்பராக காஸ்டியூம் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு சாங்க்கும் உங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ தட் வில் பி ரியலி குட். அண்ட் நீங்கள் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் see some examples. அந்த ஒரு எஸ்பெஷலி பானுஜன் ஹீ டுக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஒரு பாட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த அந்த பாட்டு வந்து இட்ஸ் லைக் ட்ரங்கன் சாங் கைண்ட் ஆஃப். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஹீ ரியலி மெனக்கெட்டு அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் பண்ணிவிட்டு ஹி வாஸ் ரியலி பெர்ஃபார்மிங் வெல். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டான்ஸ் ஆடுவாங்க, எஸ்பெஷலி யாதவி. ஸோ அவங்க டேடும் தே வில் டேக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் தே வில் கம் இன் அ ஸ்பெஷல் காஸ்டியூம் பேஸ்ட் ஆன் த சாங். ஸோ அந்த மாதிரி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். நிறைய காமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் தந்திருக்கணும். ஸோ குட்டீஸ் நீங்கள் எல்லாரும் இந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி வி ஹோப் யூ டூ வெரி வெல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தைரியமாக பாடுங்க. ஓகே, ஸோ டிடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3ல நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் எக்ஸைட்டடாக இருக்கணும் சிங் பண்ணுறக்கு. ஸோ நாங்கள் வந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்பொழுது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டை மேடை கலக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் வித் a huge round of applause. ஓகே, வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் அருஷன் சுதாகரன். ஆருஷன். ஓகே, ஸோ இன்றைக்கு நீங்கள் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? How do you feel? I feel very good. I feel excited to sing. Okay, so you're confident? Yeah. Nice. Okay, so good luck, Arshan, and we hope you do well. Thank you. Okay. வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதல் எழுத்து தாய்மொழியில், தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான்வெளியில். ஓ வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனதே. நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே. தலைவிதி எனும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே. வேதங்களே வாழும் வரை சோகங்களே காதல் கதை. கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும். வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதல் எழுத்து தாய்மொழியில், தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான்வெளியில். ஓ வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே.
நீயும் நானும் சேர்ந்த போது கங்கை கூட மார்கழி பிரிந்த பின்பு பூவும் என்னை சுடுவதென்ன காதலி துடுப்பிழந்ததும் காதல் ஓடம் திசை மறந்தது பைங்கிலி போகும் வழி நூறானதே கண்ணீரினால் சேரானதே இல்லாத உறவுக்கு நான் செய்யும் அபிஷேகம் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே முதல் எழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான்வெளியில் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. ஓகே, தேங்க்யூ ஆருஷன். எல்லாருக்கும் பிடிச்ச பாடலோண்டு நீங்களும் நல்ல வடிவாக பாடினீங்க. ஸோ do you feel better now? How do you feel? I feel less stressed. Less stressed. Okay, that's nice. So okay, நீங்களே சூஸ் பண்ணுங்க. முதல்ல எந்த ஜட்ஜிட்ட நீங்கள் வந்து காமெண்ட்ஸ் கேட்க போகிறீங்கண்டு? ஷகானா கிட்ட கேட்போமா? Okay. Hi, Arushan. Hi, how are you? Good, how are you? I'm doing good. I think you did a good job. Thank you. It's a very difficult song, especially with KJ Jesudas sir and the voice. It's a very sad song too, I think for the most part, you hit all your notes pretty spot on. Thank you. But I think you were a bit too focused on hitting your notes and hitting the lyrics, because I didn't get a lot of emotion. Okay. So one of the main things with these themed rounds is we're looking for what it is that the theme is for the most part. So for sad songs, I wanted to see a bit more of that sad emotion come out of you. Okay. So maybe just focus a bit on your dynamics. So think about volume control. So in some areas, especially the high notes and stuff, you can give it a bit more volume. You can bring it a little bit softer for some, and then that change in dynamics gives more of like a rounded sort of sound. Okay. And but otherwise, yeah, I think you did an excellent job otherwise. Are you learning Carnatic music by any chance? Yeah. Okay, so one of the main things for singers who learn Carnatic music when they transition to film singing, I've noticed, is with Carnatic singing, you do tend to keep it one volume. It's a very different style of singing, and that transition's really difficult. So with film singing, you want to make sure that you don't sing it the way that we sing Carnatic songs. So you want to give it a bit more vibrato, you want to give it a bit more dynamic. So just these things to focus on for future rounds. But good luck with the rest of the competition. Okay, so thank you so much. So judges said everything was very fine. Mata judges, if you have any comments, நீங்களும் சொல்லலாம். Yeah, I just want to add one more thing. Like, ரொம்ப இந்த ending notes எல்லாமே was very blunt. It was not like ஒரு at least ஒரு fading effect கொடுத்துருக்கலாம். And also, I just want to remind everyone, there are marks for improvisations. Like, ஏதாவது சின்ன சங்கதி போட்டிங்கன்னா it will be like really attractive and எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து இந்த பாட்டில் நிறையா ஸ்கோப் இருந்தது. Of course, it's a sad song. பட் ரொம்ப சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சங்கதி போட்டிருந்தா it will be much more better. and ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் அப்படியே வேவரியாக போனால் தான் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நீயும் நானும் சேர்ந்த போது, சாரி எனக்கு வாய்ஸ் சரியில்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைனமிக்ஸ் அண்ட் அது பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த பாட்டு. இன்னும் அந்த சோகம் ஃபீல் அட்லீஸ்ட் நான் என்னோடய பெர்செப்ஷனுக்கு ஐ காட் ஒன்லி 50%. ஏன்னா சேட் ரவுண்ட்னா தீம்ஸ் சகானா சொன்ன மாதிரி தீம்ஸுக்கு எதுக்கு அந்த கொடுக்குறோன்னா வி நீட் த ப்ராப்பர் அவுட்புட். அந்த தீம் எங்களுக்கு உள்ளே வரணும். அண்ட் கர்நாடிக் மியூசிக்கோட லைட் மியூசிக்கில் த லிரிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ வந்து ஒரு கோடை கூட மார்கழி அப்படி ஆகும்போது அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். அதை வந்து நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொன்னது தான் நல்லா இருந்திருக்கும். ஓகே, யூ கேன் டூ பெட்டர். Okay, thank you. Bye. Okay, thank you so much. So judges சொன்ன மாதிரி if you just focus on the feelings, and the feelings இன்னும் கொஞ்சம் வந்தால் காணும். ஸோ நெக்ஸ்ட் round நீங்கள் பாருங்கள் ஆருஷன் எப்படி செய்கிறாருண்டு. சரி, நன்றி ஆருஷன். தேங்க் யூ ஸோ மச். Thank you. Nandri. ஓகே, ஸோ இப்பொழுது நாங்கள் செகண்ட் கண்டஸ்டண்ட்டை ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைப்போம். ஹலோ, உங்களோட பேர் என்ன? Danujan. தனுஜன். ஓகே, how do you feel தனுஜன்? Okay. ஓகே, கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறீங்களா?
யா இட்ஸ் ஓகே, டோன்ட் பி நர்வஸ். இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்று நினைச்சு கொண்டு பாடுங்க. ஓகே, டோன்ட் பி நர்வஸ். அண்ட் ஓகே, இன்றைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? பொன்ன போல ஆத்தா. ஓகே, நல்ல பாட்டு. சரி, குட் லக் அண்ட் வி ஹோப் யூ சிங் வெல். ஓகே, ஓகே, தேங்க்யூ. யூர் வெல்கம். பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரதான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரதான் பார்த்தா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வெப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசம் வெப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்னை அவன் நொந்ததில்ல, கந்தல் தூணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்ல. பொண்ண கேட்கும் வாயில் ஒரு சேலகே தாத்தா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல அடியாத்தா. பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரதான் பார்த்தா. வட்டியில ஊர சுற்றும் வேலையத்த மகனும் உண்டு, வட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்ட போன மகளும் உண்டு, தட்டி கேட்ட தங்கையும் உண்டு, கேடு கேட்ட தந்தையும் உண்டு, கூறு கேட்ட தாரமும் உண்டு. கெட்டு போன தாயே இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயே எங்கும் இல்லவே இல்லை அடியாத்தா. பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரதான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரதான் பார்த்தா. ஓகே, தேங்க்யூ தனுஜன். ஸோ சேட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சேடான ஒரு சாங்கை எடுத்து பாடினீங்க. ஓகே, யூர் டன் சிங்கிங். ஹவ் டு யூ ஃபீல் நவ்?
relieved. Relieved, okay. அப்போ அந்த சிரிப்பே இப்போ தான் வருது. Okay, you sang really well. Good job. And இப்பொழுது நாங்கள் will ask the first judge, okay? So ஷியாமா அவர்களிடம் நாங்கள் comments கேட்போம். தேனுஜன் Yeah. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேனே. நீங்கள் முந்திட்டீங்க, என் பயமா? பயப்படுறீங்களா? ஸ்டேஜில் பாடியிருக்கிறீங்களா நிறைய? போக இனி இது ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம். போக போக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பாட்டு பாடுறீங்க, தாளம் அதெல்லாம் ஓகே. பட் எப்போ பாடி முடியும், அடுத்தது என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுது. அதில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். சரியா? ரிலாக்ஸ், லிசன் த சாங்ஸ் again and again, practice and sing. Okay? Thank you. Okay, அடுத்ததாக ராம் அவர்கள். ஹாய் தேனுஜன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கீங்க. நல்லா இருந்தது பாட்டு. ஆனால் வந்து அங்கங்கே அந்த சங்கதியெலாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இளையராஜா சார் பாடினது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் ஆனால் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அது எனக்கு இன்னும் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. நான் எழுதி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட கரோக்கியில் வந்து 2-3 இடத்துல ஓவர்லேப் இருந்தது. அதாவது ஒழுங்கான ஒரு கரோக்கியாக இல்லை. ஸோ வி ஆர் கிவிங் மார்க்ஸ் ஃபார் த கரோக்கி ஆஸ் வெல். ஸோ அதில் 2-3 தடவை ஐ ஹர்ட் ஓவர்லேப்பிங் வாய்ஸ். அது பார்க்கணும் நீங்கள். அந்த தாளம் 2 இடத்துல மிஸ் ஆச்சு. அண்ட் எண்டிங் நோட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. நீங்கள் எமோஷன் கொடுக்க யூ ட்ரைடு. அண்ட் சங்கதியில் வந்து ஆலாப்பில் கூட 2வது ஆலாப்பில் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா சேர்ந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆலாப் வாஸ் நாட் தட் கன்வின்சிங். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணணும் பிகாஸ் இட்ஸ் அ காம்படிஷன், ரைட்? ஸோ வில் பி லுக்கிங் ஃபார் த வேர்ஸ்ட் பார்ட் அண்ட் த பெஸ்ட் பார்ட். ஸோ வேர்ஸ்ட் பார்ட் தான் we have to tell you so that you will know where you exactly stand, right? So அதுதான் நாங்கள் பார்த்து சொல்லியிருக்கோம். And it's a pretty decent performance. Thank you so much. Thank you for your feedback. Okay, thank you so much. So we hope you use the feedback for future rounds. Thank you. Thank you. Okay, so next off நாங்கள் இப்பொழுது 3வது contestant-ஐ ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கழைப்போம். ஓகே, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஓகே, உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் விகாஷ் லிங்கேஸ்வரன். விகாஷ். ஓகே, சரி, இன்றைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? நான் இன்றைக்கு ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன். அந்த பாட்டு ஓகே, நல்ல பாட்டு. சரி, சேட் ரவுண்டுன்றதால நீங்களும் நல்ல சேடாக இருக்கிறீங்களா இல்லை பாட்டு மட்டும்தான் சேடா? பாட்டு மட்டும்தான் சார்ன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் பாடக்குள்ளே நல்ல ஃபீலிங்ஸோட பாடுவீங்க இல்லையா? ஓகே, உங்களை பார்க்க நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ குட் லக். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நானே குற்றம் சொல்ல வேண்டும். கொட்டும் மழை காலம், முப்பு
விற்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே கண்ணீரண்டில் நான் தான் காதல் எனும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை உள்ளபடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும் ஆடும் வரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே ஞான தங்கமே ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும் வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தேன் நான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. Thank you. Okay, so you sang really well. நல்லா கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. So first off, we'll ask Shagana அவர்கள் for the comments. Hi Vikash. Hi. How are you? நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள்? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். So I'd like to say that it's a very good attempt. It's a very difficult song because there's a lot of emotion in it. For the most part, I think that you did a pretty good job. I would say that you have a very solid foundation. I like the bass of your voice. So I think that there's room to improve, but what you currently have is pretty good. I would say to watch your pronunciation and your sangadis. It's difficult in this song, and nuriya sangadi irukku. I know, especially at the end, like near the end of the charanams, it's a very difficult sangadi, but எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை? 50 times. 50 times, yeah. So songs like these, especially when they have such difficult sangadis, and I'll say this for everyone, when you have a song that you're trying to prepare for a competition with a lot of sangadis, you really want to listen to the sangadi well. I would say, especially if you're listening to it on YouTube, slow it down. Do it at like 75% speed, 50% speed. Listen to every single note that they hit and practice it slowly. So if you're don't listen to it at like 100% speed, listen to it at 50% speed and slowly practice the sangadi, slowly speed your sangadi up, and then by the time you do it enough times at regular speed, you'll be able to hit every note. So that's the best way to practice sangadis for everyone who is choosing a song that has a lot of difficult parts. So that's my advice to you, is really listen to those sangadis, make sure that you're listening to every single note and that you're hitting every single note. And I did like your emotion because you did, there are a lot of sliding notes, especially with sad songs. There's a lot of sliding notes. That's really what gives it a lot of emotion. And you did most of them really well. So it was a very good attempt. So good luck with the rest of the competition. Okay, thank you. அடுத்ததாக ஷியாமா அவர்கள். விகாஷ், நான் டீச்சர் சொன்னதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை, திருப்பி சொல்கிறதுல வேலை இல்லை. ஆனால் நீங்கள்
கான்ஃபிடென்ட்டோட பாடுற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் வார சுற்றில் இன்னும் கூட ப்ராக்டிஸ் நிறைய, எவ்வளோ தூரம் 50 இல்லை, எவ்வளோ தரம் கேட்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அது உள்வாங்க முடியும். அதில் என்னென்ன பிழைகள் விட்டதுன்றதை பார்க்க முடியும். அவள் சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஜட்ஜஸ் நல்ல ஃபீட்பேக்கும் நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ வி ஹோப் யூ யூஸ் திஸ் ஃபார் தி ஃபியூச்சர் ரவுண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்பொழுதாவது நாங்கள் 4th கண்டஸ்டன்ஸை மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். ஒரு பலத்த கரகோஷத்துடன் அவர்களை மேடைக்கு அழைப்போம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? வணக்கம், அண்ட்ரீனா கங்காதரன். அண்ட்ரீனா, ஓகே. எப்படி இருக்கிறீங்களா அண்ட்ரீனா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட்ரீனா, நீங்கள் பார்க்குறக்கு நல்ல வடிவாக இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பாட்டு பாட ரெடியா? யா ஆர் யூ கான்ஃபிடென்ட்? ஓகே, என்ன பாட்டு பாட போகிறீங்க? நினைக்க தெரிந்த மனமே. ஓகே, நல்ல பாட்டு. ஸோ குட் லக் அண்ட்ரீனா அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தெரியாதா, பழக
ஓகே தேங்க்யூ அண்ட்ரீனா. நல்ல சேட் ரவுண்டில் நல்ல ஒரு சேட் சாங்கை எடுத்து பாடினீங்க. ஸோ லெட்ஸ் ஆல்சோ ஆஸ்க் த ஜட்ஜஸ் ஃபார் காமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஸ்க் ராம் அவர்கள். ஹாய் ஆண்ட்ரினா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க பாடினதை பற்றி? ஓகே, டீசன்ட். ஓகே, நல்லா பாடினீங்க. நல்லா ஒரு சேடான சாங் தான். அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எமோஷன் நல்லா இருந்தது. நன்றி. ஆனால் இன்னும் கொஞ்சம் பாடுற மாதிரி, ஏன்னா அந்த பாட்டில் அழுதுண்டே பாடுவாங்க இல்லையா? ஸோ நான் உங்களை அழ சொல்ல, பட் அந்த எக்ஸ்பிரஷன் உங்கள் வாய்ஸில் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா பாடியிருக்கலாம். அண்டு நிறைய ஸ்ருதி அங்கங்கே நிறையா போச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலையா? நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். யாராவது நீங்கள் பாடினதை கேட்டு எப்படி பாடுறீங்கன்னு சொன்னாங்களா? கமெண்ட்ஸ் சொன்னாங்களா வீட்டில்? இல்லை உங்கள் டீச்சர்? டீச்சர்ஸ் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் தந்தவையா? ஓகே, ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது வாய்ஸ். அண்ட் தென் ஸ்ருதி நிறையா போச்சு இங்கேயும் அங்கேயும். அண்ட் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ தேட்ஸ் ரியலி குட் பாயிண்ட். அண்ட் எமோஷன் இன்னுமே கொஞ்சம் இருந்திருக்கலான்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் Ahana is saying. தேங்க்ஸ். தேங்க்யூ, நன்றி. ஆல் தி பெஸ்ட். Hi, Andrina. ஹலோ, ஹாய். How are you feeling today? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நான் நல்ல சோகமா இருக்கிறேன். Are you a little bit nervous? No. You're not? Okay. Was this song a little bit high for you? It was okay for me. It was okay? Okay. Yeah. So I think Ram sir சொன்ன மாதிரி just a bit more emotion. It's a very அதுவும் பி சுசிலாமா பாடிய ஒரு பாடல். எனக்கு நல்ல மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் actually. And whenever you sing a song that's sung by her, if you've noticed, and I'm pretty sure you've listened to this song so many times, ஒவ்வொரு லைன்லேயும் அவள் வித்தியாசமாக கொஞ்சம் பாடியிருப்பா. Because she's very good at putting different sangadis, different small inflections into each line that she sings. It's a very long song, மூன்று சரணம் இருக்கு. But so whenever you sing one of her songs, you have to really அந்த நுணுக்கமாக கேட்கணும். ஒவ்வொரு லைனையும் நுணுக்கமாக கேட்கணும். and ஒவ்வொரு லைன்லேயும் வித்தியாசமாக பாடியிருப்பா. So எனக்கு மிஸ் ஆனது for me emotions first off, and second off, there's a lot of small sangadis that are really difficult, especially because it's a pretty fast song too. So it's hard to sing a sad song when it's also a little bit faster, but that's sort of where the practice comes in. I thought you did a really good job with this song, but just for future reference, how old are you? 11 years old. 11 years old, okay. இந்த பாட்டுண்ட meaning தெரியுமா உங்களுக்கு? Yeah, kind Okay. of, yeah. Did somebody like tell you like what it means and stuff? My parents, yeah. Okay, yeah. Would understand. So especially with songs like this, you really want to go into the song a lot. So she's talking about a lost love of sorts, right? So it's sort of that on the that feel, that emotion of like losing something that she sort of wanted is something that you have to bring out, and it's really hard when you're a little bit younger, but it's that sort of emotion that you sort of want to bring out in your voice. So that's something that you can definitely develop. You have a very bright future, so good luck with the rest of the competition. Thank you, nandri for the feedback. Okay, thank you judges. So Andrina, good job, and we hope you use this for future rounds too. Yeah, thank you, nandri. Thank you. Okay, so TT Singer Junior 2024 Season 3ல நிறைய contestants sad roundக்கு ஏற்ற மாதிரியே நல்ல sad songs-ஆ பாடிக்கொண்டு வரினோம். So இப்பொழுது let's welcome the 5th contestant on stage. Okay, hi, உங்களோட பேர் என்ன? லக்ஷன் கங்காதரன். லக்ஷன். Okay, so இன்றைக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு பாட்டு பாடுறதுக்கு we wish you good luck, okay? Yeah. Okay, thank you. உச்சிவகண்டெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில் மேயதென்ன சொன்னாங்க, மேயதென்ன சொன்னதில நயம் என்ன கண்ணாத்தா. உச்சிவகண்டெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில் மேயதென்ன சொன்னாங்க, மேயதென்ன சொன்னதில நயம் என்ன கண்ணாத்தா.
பத்துல மாடுகத்தி பால கரண்டு வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தை இல்ல சுத்தம் இல்ல. ஒரு சின்ன கண்ணு நானும் ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில் மேயதுன்னு சொன்னாங்க. வட்டு கருப்பத்திய வாசமுள்ள ரோசாவ கத்தரம்ப முச்சதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கடை அட்டனையும் கட்டுக்கடை ஆறு சத்தியமா நம்ப மனோ ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில் மேயதுன்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு சங்கரையன் தின்னதுன்னு சொன்னாங்க. சங்கரையான் தின்னிருக்க நாயமில்ல. அரிசித்த கத்தி பூவிரியே நம்பவில்ல. உச்சே வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில் மேயதுன்னு சொன்னாங்க. மேயதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில் மேயதுன்னு சொன்னாங்க. மேயதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. Okay, thank you so much for singing that nice song. So நாங்கள் இப்பொழுது ஜட்ஜஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக காமெண்ட்ஸ் கேட்போம். முதலாவதாக ஷகான் அவர்கள். Hi Laksan. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறோம். Good, good. I think it was a very good attempt. நீங்க நல்லா பாடினீங்க. Good luck with the rest of the competition. ஓகே, அடுத்ததாக ஷியாமலா அவர்கள். Hi Lakshan, ஹாய், very good performance. Okay, wish you all the best. Okay, thank you Laksan. Thank you and good luck for the future rounds, okay? Okay, so next off நாங்கள் இப்பொழுது 6 contestant-ஐ ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைப்போம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? என் பேர் சந்தோஷ். சந்தோஷ், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பாட்டு கேட்க போகிறீங்க, பாட போகிறீங்க? நிலாவேவா. நிலாவேவா, ஓகே, நல்ல பாட்டு. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, டோன்ட் வரி. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிக்கொண்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக பாருங்க. ஓகே ஓகே, குட் லக். நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன். நிலாவேவா செல்லாதேவா.
சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவேவா செல்லாதேவா பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாழ சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே ஆகாயம் தாங்காத மேகம் மேதி கண்ணே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனுப்பே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் நான். Okay, thank you so much. நல்ல அழகான ஒரு பாடல் உண்டு. So how do you feel now? Relieved. Relieved. Okay. சரி, நன்றி. And let's ask the judges for the comments now. Starting off with Shagana அவர்கள். Hi, Santosh. Hi. How are you? நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். Did you choose this song? அம்மா. Amma did. Okay. Very, very lovely song. I think it was a very good effort. If there's one thing that I would like to want you to focus on moving forward is your pitching. So I've noticed throughout the song, it's just that you're either slightly flat or slightly sharp instead of hitting the notes where they're supposed to be hit. And I just wanted a bit more emotion from you as well. You have a very good, strong voice. It's very clear. But especially with like the sad rounds and like any other emotional rounds, I want just a bit more emotionality out of you. How old are you? 14. 14. Okay. So it's, yeah, these are the two things that I really want you to focus on moving forward in the competition. But otherwise, good job and good luck. Okay, thank you. And அடுத்தது ராம் அவர்கள். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் என்னோட நீங்கள் சொன்னது அந்த நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மெயின்டைன் தேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். இட்ஸ் ரியலி குட். அண்ட் இதில் ஒரு மேஜர் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் என்ன, உங்கள் வாய்ஸ் இஸ் ஸோ குட், ஸோ கிளியர் வாய்ஸ். இந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லா செட் ஆச்சு. பட் ஆனால் ஷஹானா சொன்ன மாதிரி டைனமிக்ஸ் நிறைய இந்த பாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சங்கதி எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, ஏன்னா அதுதான் இந்த பாட்டோட பேக் போன். ஸோ அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக நீங்கள் பாடலை. ஏன்னா நல்லாவே பாடியிருக்கலாம், பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்கோப். அண்ட் நீங்கள் வந்து நிறையா யூ ஹாவ் டு லேர்ன். அண்ட் உங்கள் டீச்சர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லணும். பிகாஸ் வென் யூஆர் ப்ராக்டிஸிங் அ சாங், கரெக்டாக அந்த நோட்ஸ்லாம் விழுந்தால் தான் அந்த சாங்கோட பியூட்டி வந்து வெளில வரும் இல்லையா? ஸோ இன்னுமே கொஞ்சம் எமோஷனாக பாடியிருக்கலாம். ஸோ உங்கள் வாய்ஸில் கொண்டு வரேன். ஏன்னா எஸ்பிபி சார் பாட்டுலாம் பாடும்போது லிட்ரலி எக்ஸ்பெக்டேஷன் வில் பி ரியலி ஹை. அதுவும் இது இவ்வளோ ஃபேமஸான ஒரு பாட்டுங்கும்போது நாங்கள் ரொம்பவே உன்னிப்பாக, ஏன்னா அந்த பாட்டு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் எங்களுக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் இட் ஹேஸ் டு கம் அட்லீஸ்ட் 50-60% வந்தால் தான் வந்து வில் பி மோர் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். பட் அதுதான் கொஞ்சம் லேக் ஆச்சு. டைனமிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மேலே போகும்போது யூ ஆர் ஜஸ்ட் த்ரோயிங் ஸோ மச் அவுட்.
ஸோ வாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக கணீர்னு வருது, பட் அந்த சேட்னஸ்க்கு அந்த மாதிரி ஒரு த்ரோ தேவை கிடையாது. ஸோ அந்த த்ரோவை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கிவ் இட் ஆன் த எமோஷன். ஸோ அது வந்து ரொம்பவே பாடணும். நான் 2 லைன் பாடி காட்டலாம், பட் மை த்ரோட் இஸ் நாட் குட். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடியை காட்டினா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, judges. And so, Santosh, you got a lot of feedback. So, we hope we see you for the future rounds too, okay? Thank you. Okay, so contestants எல்லாம் நல்ல சேட் சாங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி பாடிக்கொண்டு இருக்கணும், கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் அடுத்ததாக 7th contestant-ஐ மேடைக்கு அழைப்போம். ஓகே, நான் நினைக்கிறேன் எல்லாரும் சேட் சாங்ஸை கேட்டு கொஞ்சம் டல் ஆகிட்டினம் வந்து எங்கள் ஒரு பலத்தை ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்களோட பேர் என்ன? டிலானி. எப்படி இருக்கிறீங்க டிலானி? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் நல்ல சும்மா இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? எவனோ ஒருவன் வாசிக்கிறான். ஓகே, நல்ல பாட்டு. சரி, ஸோ we hope you sing well and good luck. Thank you. Thank you. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன், கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பது எவனோ அறியவில்லை, காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அது மூதூர் ரகசியம் புரியவில்லை, எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரிபாதி, கண்கள்
அழுவதற்கு எதுபோல் மறந்து பிரிதில்லையே அந்த குழலை போல் அழுவதற்கு அத்தனை கண்கள் எனக்கில்லையே எவனோரம் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் எவனோரவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். ஓகே தேங்க்யூ. ஸோ ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை பாடியிருந்தீங்க. ஸோ லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் டு த ஜட்ஜஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் த காமெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஷகானா அவர்கள். Hi, Delani. Hi. How are you? Good, how are you? I'm doing well. First off, you have such a beautiful voice. It's very sweet. It's very clear. And I think you have a very strong foundation. This was a very good attempt. Just a few things that I'd like you to focus on for moving forward. Your pitching and your thalam is pretty good. I'd like you to focus a bit more on dynamics. So especially with these emotional rounds, like I said before, try to think more about how you're using your volume now. So where can you be louder? Where can you be softer? Where can you reduce your volume so that you can give it a bit more emotion? Stuff like that. And make sure that you focus a bit more on your pronunciation. I think sila rathila lai and varavandi rathila le and irundha mai irundhuchu enakku. I don't know if the other judges thought the same thing. So just these are just things that I'm telling you to focus on because I think you have a very strong foundation and I'd like you to build up on it moving forward in the competition. So good job. Good luck with the rest of the competition. Thank you. ஓகே தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக ஷியாமா அவர்கள். Dilani, how are you? Good, how are you? I'm good, thank you. So relaxed? Yeah. Yeah, as Sahana said, your voice is very good and the rending also I like it. And இன்னும் கொஞ்சம் அந்த என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி தான் பாடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த இவ சொன்ன மாதிரி அந்த மேலே போகிற கீழே போகிறது வளைவு அது இதெல்லாம் பாடைக்கில் ரிலாக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா போகும். இனி வார ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா செய்யுங்க ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே, குட். Thank you. ஓகே அடுத்ததாக ராம் அவர்கள். எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான். இந்த இதில் நீங்கள் ஒரு லேப் கோட்டையும் போட்டு செத்தஸ்கோப்பும் போட்டு தான் இன்னும் எல்லாமே இருந்திருக்கும். அந்த பாட்டோட சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். பட் ரொம்ப நல்லா இருக்குது வாய்ஸ் அண்ட் கீப் இட் அப். Thank you. ஓகே தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸோ நல்ல காமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வி ஹோப் யூ யூஸ் இட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் அண்ட் டூ லைக் இம்ப்ரூவ். ஓகே தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 வெற்றிகரமாக ஆடிஷன்ஸ் முடிஞ்சது பிறகு இப்போ சேட் சவுண்ட் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களை அடுத்த இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.